தேர்தல் அறிக்கைங்கிறது வரப்போகுது ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா, அப்போ அறிவிப்பாருன்னு விஜய் தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க. ரைட், ஓகே. எதனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி அரியலூரில் பேசும்போது திமுகவை போட்டு அந்த அடி அடிக்கிறாருல்ல, எதனால வந்து திமுகவை அடிச்சதை தாண்டி தன்னுடைய கட்சி என்ன பண்ணுன்றது ஏன் சொல்லல? நீங்க இதுல சரியில்லை, அதுல சரியில்லை, இதுல ஊழல் பண்ணிட்டீங்க, அதுல ஊழல் பண்ணிட்டீங்க, 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, அந்த 505 வாக்குறுதிகள்ல இத்தனையை நீங்க வந்துட்டு நிறைவேற்றலை இன்ன வரைக்கும் லிஸ்ட் போட்டாரு. ஆனா அதை போட்டு அடுத்த லைன் என்ன போட்டாருன்னா, நாங்க வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு கேக்குறீங்களா? சாலை வசதிகள், மின் வசதி, இந்த வசதி, அந்த வசதி எல்லாம் சரியா இருக்கும், சுகாதாரத்துறை எல்லாமே சூப்பரா, ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஏன் அதை மட்டும் சொல்றாரு? எல்லாரும் கேட்கறாங்க. ஆல்ரெடி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா அவங்க அவ்வளவு சொல்றியப்பா, நீ என்னப்பா பண்ண எல்லாரும் கேட்கறாங்க. அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன், ஏன் சொல்லல? ஆக்சுவலா அவருடைய கொள்கை விளக்க மாநாட்டில் அவ்வளோ பெரிய கொள்கை விளக்க மாநாடு நடத்தினாரு. அவருடைய கொள்கை தான் என்னன்னு கேட்கும்போது அவங்க கட்சி தொண்டர்களை கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும், அப்புறம் கொள்கை வந்து திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதாவது திமுக என்பது என்னோட அரசியல் எதிரி, பிஜேபி என்பது என்னுடைய கொள்கை எதிரி, இதுதான் எங்க கொள்கை அப்படின்னு அவங்களே வந்து அவங்க கொள்கை நிலைப்பாட்டில் உறுதி இல்லாம இருந்தாங்க. யாரு சொல்றா அந்த மாதிரி? யாரு அந்த தெளிவு இல்லாம இருக்கிறது? யாரு? அந்த கட்சியுடைய தலைவரா, அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த டாப் 10 பேர் இருக்கிறாங்களா, இவங்க இந்த மாதிரி தப்பா சொல்றாங்கன்னு சொல்றீங்க? தாவேக தலைவர் முதல் தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் வரை இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க.